ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் இந்த மார்க் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் நம்மள்ட்ட வரும். மார்க் டெஸ்ட்டு, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் கூட அப்புறம் தான் கேட்பாங்க. இந்த மார்க் டெஸ்ட்டு, மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மார்க் டெஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்மள்ட்ட நிறையா வரும். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் நிறையா வரும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பெஸ்ட்டு மார்க் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, மார்க் டெஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? மார்க் டெஸ்ட்லேருந்து அவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு பெரிய ஒரு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். மார்க் டெஸ்ட் போய் எழுதும்போது தான் தெரியும் நமக்கு ஒன்றுமே தெரில அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மார்க் டெஸ்ட் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா மார்க் டெஸ்ட்டில் நிறையா கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட என்ன பண்ணுவாங்க, நான் எழுதும் போதெல்லாம் அவ்வளவு ஃபீச்சர்ஸ், அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் அவ்வளவு இருக்கும். என்னென்னா நம்மளுடைய ஸ்ட்ராங் ஏரியாஸு, வீக் ஏரியாஸு, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, பெர்சன்டைலு, ரேங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, முக்கியமாக நான் மார்க் டெஸ்ட் எனக்கு ஏன் அவங்க எழுத சொல்லுவேன்னா, அதில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸு, அந்த கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்யூஷனோட கொடுத்துருவாங்க. அந்த கொஷின்ஸு சொல்யூஷனை நம்ம ஸ்ட்ராங்காக கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா மெயின்ஸுக்கு அது செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலையாக தான் இருந்துச்சு. நான் 2017 19 ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போவும் மெயின்ஸுக்குன்னு ஏதாவது புக் இருக்கா, எனக்கு சீரியஸாக தெரியல. நம்ம என்னதான் உங்களுக்கு எங்கே தான் புக்கோ இல்லை சோர்ஸ் மெட்டீரியல் எங்கே கிடைச்சாலுமே இந்த மாதிரியான மார்க் டெஸ்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் எடுத்த மார்க் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆலிவ் போர்டு ஒரு தடவை எடுத்திருக்கேன், பேங்காஸில் ஒரு தடவை எடுத்திருக்கேன். டெஸ்ட் புக்கு கூட பெருசாக எனக்கு எடுத்த மாதிரி ஞாபகம் கிடையாது. கிரேட் அப்பும் எனக்கு பெருசாக எடுத்த மாதிரி ஞாபகம் கிடையாது. இப்போலாம் கிரேட் அப் மார்க்கெட்டில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா ப்ராக்டிஸ் மார்க், எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் மார்க் அப்போ இருந்துச்சு, நான் அது எடுக்கல. பட் இப்போ பயங்கர பாப்புலராக எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராக்டிஸ் மார்க் இருக்குது. ப்ராக்டிஸ் மார்க், ஸ்மார்ட் கீடா, கெய்ட்லி எல்லாம் இப்போ ரொம்ப பாப்புலராக ஓரளவுக்கோ இல்லை ரொம்ப பாப்புலராக இருக்குது. பட் நம்ம எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் 99% ஆஃப் த டைம் நான் ஆலிவ் போர்டு மட்டும்தான் எடுத்தேன். பேங்காஸாட எடுத்தேன். பட் எதுக்காகனா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது இன்சூரன்ஸுக்கு ஒரு கேப்சியூல் கொடுப்பாங்க. அது பேங்காஸாடல அவங்க மார்க் டெஸ்ட்டோட சேர்த்து கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நம்ம எடுத்தேன், இல்லை ஒரு சேஞ்சுக்காக எடுத்தேன்னு நினைக்கிறேன். மெட்டீரியலுக்காக நான் எடுத்தேன், இல்லை ஒரு சேஞ்சுக்காக எடுத்திருப்பேன். பட் அது ஒரு தடவை தான் எடுத்தேன். பேங்காஸாரோட டிஃபிகல்டி லெவல் ஆலிவ் போர்டோட கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா? ஆலிவ் போர்டு பக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஹிந்து நியூஸ் பேப்பர் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும். பட் அதே ஒரு ரொம்ப கம்மி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஆலிவ் போர்டு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள், ப்ராக்டிஸ் மார்க்கு, கைட்லி, ஸ்மார்ட் கீடா ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸ்மார்ட் கீடா, வேறு என்ன சொன்னாங்க சொல்கிறேன்னா, ப்ராக்டிஸ் மார்க்கு, டெஸ்ட் புக்கு, ஸ்மார்ட் கீடா, ஆலிவ் போர்டு, பேங்கர்ஸாடா, இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போவுமே ஆலிவ் போர்டு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு நான் என்ன அப்சர்வ் பண்ணேன், நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ நமக்கு ஆலிவ் போர்டு ரொம்ப டெரிஃபிக்காக, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆனிச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு. அதோட கொஷின்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்ம சஜஸ்ட் பண்ணுறது ஆலிவ் போர்டு. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மார்க் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சும்மா கிராண்டடாக எடுத்துக்கிட்டு சும்மா பண்ணிட்டு இருக்கக்கூடாது. முக்கியமாக ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர்ஸ் அவ்வளோ இருக்கும். அதில் நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக ஒரு வெப்சைட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதை அட்டன் பண்ணி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃபியூச்சர்ஸ்னால் எல்லாத்துலேயுமே ஒரு மார்க் டெஸ்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஆலிவ் போர்டில் பேங்காஸ் போர்டு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பட்சத்தில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எடுத்து அதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ், ஏன்னா ஸ்ட்ராங் ஏரியாஸு, ஒவ்வொரு கொஷனுக்கும் நம்ம எவ்வளோ டைம் எடுத்தோம் அப்படிங்கிறத கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ ஏதோ நிறைய மார்க் டெஸ்ட் நிறைய இடத்துல எழுதிருக்குங்கிறதுனால அதெல்லாம் கூட ஒரு சில வெப்சைட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க, இந்த கொஷனுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கீங்கிறத. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டாக எடுக்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. இல்லை எனக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டே எந்த வெப்சைட்லையுமே இல்லை, எனக்கு அது காசு கொடுத்து தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஆலிவ் போர்டு தான். ஓகே? ஸோ இப்போவும் நான் ரீசெண்டாக நான் இப்போ நிறைய இடங்களில் தேடி பார்த்தேன், ஆலிவ் போர்டை அவங்க ரெக்கமெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இது சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி
இப்போ உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு கொஷனுக்கும். முக்கியமாக நான் சொல்கிறது மெயின்ஸுக்கு தான். ப்ரிலிம்ஸுக்குலாம் உங்களுக்கு வந்து கொஷனுக்கு பஞ்சமே கிடையாது, எல்லா இடங்களையும் இருக்கும். மெயின்ஸுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு வெளியில் மெயின்ஸுக்கு நிறையா கொஷின்ஸ் இருக்கலாம், அது வேற. பட் மார்க் டெஸ்ட்டில் நமக்கு வந்து கொஷின்ஸ் கிடைக்கும்போது அதை வந்து நீங்கள் ஒரு கொஷின் சால்வ் பண்ணால் ½ hour கூட ஆகலாம் சமயத்தில், இல்லை ஒரு 45 minutes கூட ஆகலாம். பட் அது வந்து நல்லா வந்து ஒர்த்து தான், ஓகேவா? அந்த கொஷினை நீங்கள் வந்து ஒரு 30 minutes எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு வெளியிடங்களில் ஒரு சாதாரண என்ன சொல்கிறது, வெளியிடங்களில் வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு மெயின்ஸ் கொஷின்ஸ்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னா அதை விட அது வந்து நல்ல ஒரு பெட்டரான ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா ஆலிவ் போர்ட் மார்க் டெஸ்ட் கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், கொஷினே ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த சொல்யூஷனை பார்த்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய நாலேஜ் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து வழி. சரி, எப்படி அனலைஸ் பண்ணுறது மார்க் டெஸ்ட் அப்படின்னா, அது வந்து நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அவங்க வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, ஒரு கொஷனுக்கு இவ்வளோ டைம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஏரியாஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக் ஏரியாஸ் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மார்க் டெஸ்ட் பார்க்கும்போது வீக் ஏரியாஸ் இதெல்லாம்னா அந்த வீக் ஏரியாஸ் எடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த மார்க் டெஸ்ட்டை பார்த்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும். அப்போ அடுத்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரி, அப்போ வந்து மொத்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணதில் ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ டைம் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அது காட்டும், ஓகேவா? காட்டும். அப்போ நீங்கள் வந்து தப்பான ஆன்சருக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் மார்க் டெஸ்ட்டோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது போதும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.